அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை மலேசிய நாட்டு பிரதம மந்திரி துறையின் துணை அமைச்சர், சென்னையில் உள்ள அந்நாட்டிற்கான இந்திய துணை தூதர் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து பேசினர். மேலும் பாம்பாற்றின் கிளை நதியில் கேரள அரசால் தடுப்பணை கட்டும் பணிகளை தடுத்து நிறுத்தி பொதுமக்களையும் விவசாய பெருங்குடி மக்களையும் பாதுகாத்திட வேண்டி அமராவதி நீர்த்தேக்க நீரினை பயன்படுத்துவோர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் உட்பட பல்வேறு சங்கங்களின் பிரதிநிதிகள் சின்னம்மாவை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை இன்று மலேசியா நாட்டின் பிரதம மந்திரி துறையின் துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ எஸ்.கே. தேவமணி, சென்னையில் உள்ள மலேசிய நாட்டிற்கான இந்திய துணை தூதர் திரு அகமது பசாரசம் பின் அப்துல் ஜலீல், சென்னையில் உள்ள மலேசிய நாட்டு துணை தூதர் திரு இப்ராஹிம், மலேசியன் இந்தியன் காங்கிரஸ் தலைவர் திரு எஸ். சுப்பிரமணியன், மலேசிய நாட்டு பிரதம மந்திரி துறை துணை அமைச்சரின் சிறப்பு அலுவலர் திரு குணசீலன் ஆகியோர் நேரில் சந்தித்து பேசினர். இன்னைக்கு மேடம் சசிகலா அவர்களை சந்தித்தோம். அவர் ஜெனரல் செக்ரட்டரியாக நியமனம் செய்வதற்கு என் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொருளாதாரம், சமயம், கலாச்சாரம், மொழி, இந்த 4 கூறுகளை வலுப்படுத்துவதற்கு இந்த சந்திப்பு ஒரு முக்கியமான அங்கமாக திகழ்ந்து வந்துள்ளது. எனக்கு இன்று ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. இது ஒரு முக்கியமான அங்கம். நிறைய இந்தியர்கள் அங்கேருந்து வராங்க, தமிழர்கள் இங்கேருந்து நிறைய பேர் அங்கே போகிறாங்க. இந்த அன்பு பிணைப்பு என்றென்றும் இருக்க வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை திருப்பூர் மாவட்டம் அமராவதி நீர்த்தேக்க நீரினை பயன்படுத்துவோர் சங்கங்களின் கூட்டமைப்பை சேர்ந்த திரு எஸ்.கே. கார்வேந்தன், தமிழ்நாடு விதை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் திரு சி. காளிதாஸ், ராமகுளம் கிராம நீரினை பயன்படுத்துவோர் சங்கத்தை சேர்ந்த திரு கே. சிங்கார வடிவேல், நல்லத்தங்கால் ஓடை நீரினை பயன்படுத்துவோர் சங்கத்தை சேர்ந்த திரு கே. தென்னரசு, தாராபுரம் அமராவதி ஆற்று பாசன சங்கத்தை சேர்ந்த திரு ஆர். ஆதித்யன் உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரில் சந்தித்து அமராவதி ஆற்றின் முக்கிய நீர் ஆதாரமான பாம்பாற்றின் கிளை நதியில் கேரள அரசால் அனுமதியின்றி தடுப்பணை கட்டும் பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்திடும் வகையில் மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு தனது வாழ்நாளில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி காட்டியுள்ள மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள செயல் விவசாயிகள் உள்ளிட்ட பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்து, கேரள அரசால் அனுமதியின்றி தடுப்பணை கட்டும் பணியை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் மறு உருவமாக திகழும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா மேற்கொண்டு பொதுமக்கள் உள்ளிட்ட விவசாய பெருங்குடி மக்களை பாதுகாத்திட வேண்டி கோரிக்கை வைத்தனர். இந்நிகழ்வின் போது திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருமான திரு உடுமலை கே. ராதாகிருஷ்ணன், கரூர் மாவட்ட கழக செயலாளரும் போக்குவரத்து துறை அமைச்சருமான திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர், ஈரோடு மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு கே.வி. ராமலிங்கம் எம்எல்ஏ உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களான திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்டங்களின் அமராவதி நதி பாசனத்தால் விவசாயமும் குடிநீருக்கும் பயன்படுத்தப்படுவதற்கு பாதகம் ஏற்படுகிற வகையில் கேரள அரசாங்கம் பாம்பார் நதியிலே குறுக்கே அணை கட்டுவது தொடர்பாக அதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி விவசாயிகள் சங்கங்களின் சார்பில் இன்று மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களிடம் வேண்டுகோள் கடிதம் கொடுத்தோம். உடனடியாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். சட்ட ரீதியாகவும் கேரள மற்றும் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு ஆவணம் செய்ததாக உறுதியளித்திருக்கிறார்கள்.